ஃபர்ஸ்ட் டைம் வந்து சென்னைக்கு போறப்போ கொஞ்சம் பயம். ஃபர்ஸ்ட் டைம் சென்னை போறேன். அது கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஏன்னா புது இடம் என்ன எதுவுமே தெரியாது. ஸோ ஸ்டார்டிங்ல போறப்போ நான் ஃபோர்த் டிவிஷன் ஆடுறப்போ கொஞ்சம் பயமா இருந்தது. அதுக்கப்புறம் போய் அங்கே எல்லாமே பழக்கமாக செட் ஆயிட்டேன். பட் ஒரு லைவ் மேட்ச் டிஎன்பிஎல் ஆடினதுனால எனக்கு வந்து ஐபிஎல்ல வந்து அந்த பெருசா எதுவும் தெரியல. ஏன்னா டிஎன்பிஎல் இங்கே க்ரௌடு முன்னாடி ஆடினதுனால எனக்கு அந்த அந்த க்ரௌடோட இது வந்து போயிடுச்சு, அந்த பயம்லாம் போயிடுச்சு. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸ்டார்டிங்ல கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு புது இடத்துக்கு போனா கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து ஒரு பயம் இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும். அங்க போய் என்ன பண்றதுன்னு ஒண்ணு இருக்கும். அது எல்லாரோட இயல்பது. பட் அங்கிருந்து மேனேஜ் பண்ணி கண்டிப்பா நம்மள அதெல்லாம் முடியும் அப்படின்ற ஒரு கான்பிடென்டோட போய் எல்லாமே பண்ணோம். நம்ம வேலையை பண்ற விஷயம் திருப்தியா பண்ணா எங்கன்னா எதனாலும் சர்வே பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு இது இருந்தது. ஸோ அப்படி இல்ல அப்படிலாம் இது நீங்க ரெண்டையும் கம்பேரே பண்ண முடியாது. ஸ்போர்ட்ஸ்ல உங்களுக்கு தேர்ந்தெடுத்தா ஸ்போர்ட்ஸ்ல அவங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க பாட்டுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணா போயிட்டே இருக்கு. இப்போ படிப்புல ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அதுக்கு கஷ்டப்படணும். ரெண்டுக்குமே கஷ்டம் தான் பண்ணும். இது 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 ஒண்ணு இது எடுக்கிறனால இது இல்லை. ரெண்டும் இருந்தா இன்னும் நல்லா பெட்டரா இருக்கும். போற இடத்துல இன்னும் ஈஸியா இருக்கும். பட் எதா இருந்தாலும் அவங்க சூஸ் பண்றதுதான். ஸோ இப்போ எனக்கும் படிப்புக்கு ரொம்ப தூரம் தான். பட் ஆனால் எனக்கு ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் தெரியும். ஸோ அதை நம்பி நான் போனேன். அதனால அது இது கம்பேர்ல பண்ண முடியாது. பட் ரெண்டும் இருந்தா இன்னும் பெட்ரு. இது இன்னும் நேச்சுரலா அது வந்து டிஎன்பிஎல்ல இருந்து அதை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதனால எனக்கு வந்து இப்போ இதெல்லாம் வந்து இவங்களா வச்சது. தமிழ்நாடு மக்கள்ல வந்து அதை அந்த ஏர்கர் கிங் அப்படின்ற மாதிரி ஒரு வச்சிருந்தாங்க. பட் அவங்களோட அன்பு அது வந்து எப்பவுமே அதை வந்து ஏற்றுப்பேன். ஸோ அது எப்பவுமே சந்தோஷம் தான். ஒரு பிளேயருக்கு வந்து கஷ்டங்கள் எல்லாமே இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய சப்போர்ட்டா மோட்டிவேட் பண்றதுக்கு நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனால எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாகவும் போகும். ஸோ சில நேரத்துல கஷ்ட காலங்கள்ல இந்த மாதிரி நிறைய என்கரேஜ் பண்றாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போடுறாங்க அப்படிங்கிறப்போ பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இருக்கிற இப்போ அப்கமிங் நான் எப்பவுமே தொலைநோக்கு பார்வையில் எதுவும் பார்க்க மாட்டேன். அடுத்தது என்னவோ அதுக்கு நான் அதை வந்து ஹார்ட் ஒர்க் பண்றேன். அது அடுத்தது என்ன டோர்னமெண்ட் வருது, இப்போ தமிழ்நாடு ஆடினாலும் சரி, டிஎன்பிஎல் ஆனாலும் சரி, இப்போ ஐபிஎல் வரப்போகுது. ஸோ ஐபிஎலுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆயிட்டு ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரி நெக்ஸ்ட் என்னவோ அதுல நான் நல்லா பண்ணாதான் அந்த கோல் நோக்கி போக முடியும். ஸோ அதனால இப்போ ஐபிஎல் வருது, அதுல நான் போன வருஷம் நல்லா பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வருஷம் நல்லா பண்ணும். அதுக்கான ப்ராசஸ், அதுக்கான ப்ராக்டிஸ், அதுக்கான ட்ரைனிங் எல்லாம் போயிட்டு இருக்கு. இல்ல எல்லாரோட லைஃப்லயும் வந்து கிராமத்துல இருந்து இப்ப நான் கிராமத்துல இருந்து போயிருக்கேன்னா எல்லாரும் நிறைய பேர் போயிருக்காங்க. கிரிக்கெட்ல மட்டும் கிடையாதுங்க. எவ்வளோ ஸ்போர்ட்ஸ்ல வந்து நிறைய அத்லெட்ல நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. இதுக்கு எல்லாமே ஒரே நோக்கம் என்னன்னா அவங்க தேர்ந்தெடுக்கிற துறையை வந்து அவங்க கடினமா உழைச்சா மட்டும்தான் போதும். இப்ப நீங்களே இருக்கீங்க, நீங்க அடுத்த ஸ்டேஜ் போனா இதுல நீங்க நிறைய விஷயம் கத்துக்கணும், இன்னும் நிறைய உங்களை நிறைய மெருகேற்றிக்கணும். இப்ப எனக்கு கிரிக்கெட் அப்படிதான், நான் இன்னும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு புதுசா இப்போ நிறைய போனோம், ஃபுல்லா ஏர்கர் போட்டேன். ஸோ நிறைய விஷயம் ஸ்லோ பால், இந்த மாதிரி நிறைய விஷயம் நிறைய லேர்ன் பண்ணிட்டே தான் இருக்கணும். லைஃப்ல வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா கண்டிப்பா கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும். அது லவ் பண்ணி அது அந்த விஷயத்த பிடிச்சி பண்ணணும். ஸோ இப்ப இருக்கிற தலைமுறைகள் சூஸ் பண்ற விஷயத்த அவங்க கண்ணை மூடிக்கிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டாங்களா தான் அதோட இடத்துக்கு போக முடியும். இப்ப இருக்கிறவங்க சில சும்மா விளையாட்டுத்தனமா இருக்காங்கன்னு ஆப்பர்ச்சுனிட்டி தான் முன்னாடி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லா துறையிலயும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. கஷ்டப்பட அவங்க ரெடியா இருக்கணும். அவங்க சூஸ் பண்ற துறையை எதுவா இருந்தாலும் அவங்க கஷ்டப்படாதான் முன்னேற முடியும்.